அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சிவதனி அகாடமி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது டெட் பேப்பர் ஒன்னுடைய ஆன்சர் கீ. ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து 2 பேப்பரையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த பேப்பர் ஒன்று எனக்கு கொடுக்கப்பட்ட சீரியஸ் என்னன்னு தெரியல. இதுக்கான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு தெரியும். தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை அப்படின்றது போல் அடித்து நறுக்கியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நிச்சயமாக எக்கச்சக்கமான சந்தோஷம். ஐடென்டிஃபை த ஆட் வேர்டு இன் த லிஸ்ட் பிலோ. கொடுக்கப்பட்டதில் வந்து பொருந்தாத வார்த்தையை எடுத்து இது பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எனார்மஸ், ஜைஜாண்டிக், மேசிவ், மார்வலஸ். இது மூணுமே அளவை குறிக்கிறது. இந்த மார்வலஸ்ன்றது செயல் என்கரேஜ் பண்ணும்ல, மார்வலஸ் அப்படின்னு சொல்றது. இது மூணு அளவு, மேசிவ் பெரிய, ஜைஜாண்டிக், எனார்மஸ். ஸோ எது ஆட் ஒன் அப்படின்னா மார்வலஸ் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து சூஸ் த கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இந்த ஃபார்ம் ஆஃப் த வேர்ப்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம், கவனிச்சிருந்தா மட்டும் போதும். சின்ஸ் ஃபார் வந்தால் என்ன சொன்னோம்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹேஸ் பீன் ஸ்டடியிங். அவ்வளோதான் நம்ம சொன்ன கீவேர்டு. பேப்பர் ஒன்றுக்கு வந்து நேரம் சின்ராசா கையில் பிடிக்க முடியாதுன்ற அளவுக்கு பேப்பர் 1 எழுதுனவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அதே அளவுக்கு தான் பேப்பர் 2 எழுதுனவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறேன். மேட்ச் த சீசன்ஸ் இந்த லிஸ்ட்டு சொன்னேன். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க சார் ஆட்டம் சீசன், ஆட்டம் இலைகள் ஆட்டம் கண்டுவிடும்னு உங்களுடைய ஞாபகம் தான் வந்துச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆட்டம் D2 4312 43. ஓகே ரைட். ஸோ இதுதான் சரியான ஆன்சர். இதுங்க ஒரு ஷோ வெரிஃபை பண்ணிடுவோம். சம்மர் ட்ரீஸ் stretch their leaves branches towards the sun. Okay. Spring branches are full of new green leaves. Okay. Winter trees have no leaves on them. winterக்கு ஒன்று கொடுத்துருக்குறாங்களா? trees have no leaves. autumn trees shed their leaves. இலை உதிர்காலம். அதான் சரி. அப்ப 4312 is the right answer. கொஸ்டின் வாங்கினவங்க அவங்க ஒன்று குறிச்சிருக்கிறாங்களா? ஒரு சின்ன கன்ஃபியூஷன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா growing plants, vegetables, flowers called horticulture is the right answer. Horticulture, agriculture, pisciculture மீன் வளர்ப்பு. இதுதான் சரியான ஆன்சர். ஸோ இந்த ஃப்ரேசல் வெர்பெலாம் நம்ம சொல்லியிருக்கோம். கீப் ஆன், லுக் ஆஃப்டர்லாம் பார்த்துக்கங்க, டேக் கேர்னு அர்த்தம், கெட் ரீட் ஆஃப், எலிமினேட் அர்த்தம், கால் பேக்னா டு ரிட்டன் ஃபோன் கால்னு சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக சரியாக எழுதியிருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். கீப் ஆன், கண்டினியூ. A3 ஒரே ஒரு தான் A3 இருக்குது. அப்போ 3 தெரிஞ்சாலே போதும், அடிச்சு நாட்டிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. வாட் இஸ் த ஃபீமேல் ஆஃப் எ ஃபாக்ஸ் கால்ட்? விக்சன் அப்படின்றதான் சரியான ஆன்சர். ஓகே. given option, choose the correct set possessive adjectives. இந்த கேள்வியை நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா பேப்பர் 1ல பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ்ல மை கொடுத்துருக்குறாங்களா? இதுதான் பேப்பர் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. மை என்பது என்ன? ஏதோ ஒரு பாட்டு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? கேட்டானே ஒரு கேள்வின்ற அளவுக்கு ஒரு கேள்வி கேட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப இதை கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த பரீட்சைக்குரிய ஒரு மதிப்பு நீங்க கொடுத்துருக்கிறான். பொசசிவ் அட்ஜெக்டிவ் என்ன? மை, அவர், யுவர், ஹிஸ். அப்ப மைன்றது என்னன்னு கேட்டிருக்கான். பேப்பர் 2ல கேட்டிருந்தாங்களா இல்லையா? பார்த்தீங்களா? டயலாக் இஸ் மோஸ்ட்லி, இந்த ஒரு கேள்வி தாங்க இது வந்து கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய கேள்வி. டயலாக் இஸ் மோஸ்ட்லி. ஸோ டயலாக்ன்றது எப்படி இருக்கும்? எந்த ஆப்ஷன் வராதுன்றத வேணா ஒமிஷன் போட்டு பார்ப்போம். சைனா இருக்காது. ஸ்போக்கன் ஸ்பீச் வந்து சைலண்டா இருக்காது. இது 2 வராது. அப்ப இந்த இதுல ஒன்று ஃபார்மல் அல்லது இன்ஃபார்மல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரலாம். டயலாக் வந்து எப்படி இருக்கும்? ஸ்போக்கன் லாங்குவேஜ் டயலாக் எழுதுவாங்க, அந்த பேச்சு வழக்கில் எழுதியிருப்பாங்க. ஸ்பீச் வந்து ரிட்டன், எழுதுறது தான் நம்ம பேசுவோம் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த பேப்பரில் இந்த ஒரு கொஸ்டின் 68, இதுக்கு இந்த பி வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. இல்லைன்னா ஃபார்மல் இன்ஃபார்மல். ஆனால் ஃபார்மல் இன்ஃபார்மல்ன்றது என்ன விளக்கம் சொல்லிடுறேன்னா, ஃபார்மல் டைலாக்கும் இருக்கு, இன்ஃபார்மல் டைலாக்கும் இருக்குது. ஸோ இதில் ஒரு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ இது வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நான் இந்த ஆன்சர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பிகினிங் ஆஃப் த ஃப்ரேஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களா? பிகினிங் ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் லைன்ஸ் ஆஃப் ரைட்டிங் என்னது? அனப்போரா. அலிட்ரேஷன் தெரியும், இமேஜரி தெரியும், எபித்தட். எபித்தட்ன்றது அடைமொழி. சரிங்களா? அனப்போரா இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்து
டீம்ஸ் வில் யூஸ்வலி ஆர்கெஸ்ட்ரேட் ப்ராசஸ் அண்ட் இது நார்மலாக வந்து ஒரு டீம் இது ஈவெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கோஆர்டினேட். இதுதான் ஆன்சர். சூஸ் த கிளிப்டு வேர்ட். ஸ்பெக்டக்கிள்ஸ், ஸ்பெக்ஸ். ஸோ ரீஅரேஞ்ச் த சென்டென்ஸ் ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருந்தாங்க. ரவி கெட்ஸ் எந்திரிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, ஆஃபீஸ் போகிறது, வேலையை முடிக்கிறது. ஈஸியான 3, 4, 1, 2 ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்தது பாருங்க, கரெக்ட்லி பங்க்சுவேட்டட். பங்க்சுவேஷன்ல கேட்டிருக்கிறாங்க. பங்க்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா வி லிவ் இன் இந்தியா புள்ளி இருக்கா? இல்லை. வி இன்வைட்டட் ஆன் ஸ்டீவன் புள்ளி இருக்கா? இல்லை. எப்படிலாம் கேட்டிருக்கிறாங்க. டூ யூ ஹேவ் அ புக் கொஸ்டின் மார்க் ஆச்சரியக்குறி. இல்லை. பாரதி இஸ் எ தமிழ் போயட் புள்ளி வச்சிருக்கிறா. இதுதான் கரெக்ட். ஒரு புள்ளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஆக்கிவிட்டாங்க. ஃப்ரேம் எ சூட்டபிள் கொஸ்டின் ஃபார் த கிவன் சென்டென்ஸ். ஹி ட்ராங்க் காஃபி ட்வைஸ் அ டே. அப்போ எப்பொழுதெல்லாம் அப்படின்றது தான் கேள்வி. ஹவு எப்படி கிடையாது, வேர் எங்கே கிடையாது. ஹவு டிட் ஹி ட்ரிங்க் எப்படி குடிக்கிறான் அப்படின்றதுல ஹவு ஆஃபன். இதுதான் சரியான ஆன்சர். ஐடென்டிஃபை த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் ஃப்ரம் த லிஸ்ட். அப்ஸ்ட்ராக்ட் நவுன் பாக்ஸு, பென்சில், ட்ரீலாம் நவுனு. பாக்ஸ் வந்து பென்சில் வந்து மூணுமே வந்து காமன் நவுன் லிஸ்ட்டில் வந்துடும். காமன் நவுன் வரும். அப்சரா பென்சில் போனால் ப்ராப்பர் நவுனு. காமனாக பென்சில், ட்ரீ காமன் நவுன். பாக்ஸு ஹாப்பினஸ் நம்ம சென்சஸ் மூலமாக உணர்வோம். Given below are two statements. A granary is the storehouse of threshed granaries. A cannery is a place where food is packed and cans. இது ரெண்டுமே கரெக்ட். A and B both are correct. அடுத்தது பார்த்தீங்கன்னா since கொடுத்துருக்குறாங்க. Since present perfect continuous tense has been batting. ஓகே. ரைட்டிங் இஸ் ஈஸி. இது வந்து மார்க் ட்வைன். 8th 2வது யூனிட்ல மணிஸ் ஹாபின்னு சொல்லிட்டு ஒரு மை ஹாபின்னு ஒரு ப்ரோஸ் இருக்கும். அதில் கீழே கொடுத்துருந்தாங்க. நான் இது 2 கேள்வியில் கேட்கப்பட்ட கேள்வின்னு சொல்லி தான் இந்த நான் எக்ஸ்பிளனேஷனே கொடுத்தேன். அதே கேள்வியை தான் திரும்ப கேட்டிருக்கிறாங்க. நம்ம வாரன் பஃபட்டுடைய டைலாக் எதிர்பார்த்தது, ஆனால் மார்க் ட்வைனே திரும்ப கேட்டுட்டாங்க. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் பட் அவ்வளோதான். ரொம்ப எளிமையான conjunction. Which of the words list below does not take prefix? Reobey கிடையாது. reload, reset, reevaluate, disobey. இதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ரைம் ஸ்கீம் கொடுத்துருக்குறாங்களா? வெல்த், ஹெல்த், அஃபெக்ஷன், ஜஸ்ட், ரெஸ்ட். AABB. இது ரொம்ப எளிமையான கேள்வி. இது ஹைஃபன் போட்டு வந்தால் முதல் இருக்கிறத மட்டும் எஸ் சேர்க்க சொன்னேன். சிஸ்டர் இன்லா, சிஸ்டர்ஸ் இன்லா. அடுத்தது இந்த இது கான்ட்ராக்ஷன் சொன்னோமா, கண்டிப்பாக ஞாபகம் வந்திருக்கணும். எப்படி ஒரு கான்ட்ராக்ட் போட்டு அப்பாஸ்டபிக் வச்சுறதுக்கு பேர் என்ன? கான்ட்ராக்ஷன். நிச்சயமாக நீங்கள் கரெக்டாக எழுதிருப்பீங்க. எஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ்னா பின்னால் சேர்க்கிறது. பிஃபோர் த ரூட் வேர்டுன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ தப்பு. இது 8th அப்படியே இருக்குது. ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இருக்குது, கீழே செலவிஃபிகேஷன் இருக்குது. இது கரெக்டு, இது தப்பு. சரிங்களா? ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட் பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். அவ்வளோதான். இதோடைய விளக்கம் அழகாகவே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஸோ லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். எ பேக் ஆஃப் டாக்ஸ், எ கேகிள் ஆஃப் டீஸ், எ ஸ்வார்ம் ஆஃப் ஃப்ளைஸ், எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன். ஆப்ஷன் ஏ. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கேட்டிருக்கிறாங்க. அதில் எதை பயன்படுத்தி இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேயே கொடுக்கப்பட்ட அப்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லியிருப்போம். எத்தனை பேர் கவனிச்சு எழுதுறீங்கன்னு தெரியல. இதான் ரைட் ஆன்சர். கொஸ்டின் டேக். யூ வில் கம் ஏர்லி டு ஸ்கூல் டுமாரோ. வில் யூ? இப்போ won't you. நெகட்டிவ். Choose the answer from the option given in the blank sentence. All teachers liked Sherin because she was the most studious. most more வராது, ஸ்டடியஸ் வராது, நாட் வராது. அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி த கொடுத்ததுனால. சரிங்களா? ஐடென்டிஃபை த வேர்ட் லிஸ்ட் பிலோ விச் கரெக்ட் ஸ்பெல்ட். இங்கே தான் ட்விஸ்ட். ஆன்சர் வந்து ஃபோனோ டெலிஃபேட் கிடையாது, ஃபோனோ டெலிஃபோட். இது ஒன்று மட்டும் உங்களுக்கு டவுட்டாக இருக்கலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னா 10th 5th யூனிட்ல ஸ்டோரி இருக்கு. A day in 2889 on off on American journalist அப்படின்னு
ஒரு கதை இருக்குது, அந்த கதையில் இந்த வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். ஃபோனோ டெலிஃபோட்னா வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பார்க்குறோம்ல, இந்த வீடியோ கால் பார்க்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல, ஃபோனோ டெலிஃபோட், அவ்வளோதான். ஃபோட்டோவும் டெலிஃபோன்லேயே ஃபோட்டோவை பார்க்குறது தான் ஃபோனோ டெலிஃபோட் அப்படின்னு நான் முன்னாடி எழுதியிருக்கிறாங்க. ஐ திங்க் இது ஜூல்ஸ் வேர்ன் அவருடைய கற்பனையான கதைன்னு நினைக்கிறேன். ஆனால் இல்லை, ஸ்லாஷ் வேர் மிச்சன் அவர் எழுதினது. இது நமக்கு வந்து இந்த டெக்னாலஜி இப்போவே வந்துருச்சு. அவர் 2889 வரும்னு கற்பனையாக எழுதியிருக்கிறார் 1800 இதில். அது இப்போவே அந்த டெக்னாலஜி வந்துருச்சு. சரியான ஸ்பெல்லிங் கேட்டிருக்கிறாங்க, ஃபோனோ டெலிஃபோட், இதுதான் சரியான ஸ்பெல்லிங். ஆப்ஷன் பி. கடைசி கேள்வி பார்த்துங்க. மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ எ வாட்ச். மை ஃபாதர் ப்ரெசன்டட் மீ, SVIODO. ஓகே, ஸோ முதல் தாளை பொறுத்தளவு நல்ல ஒரு திருப்திகரமான ரிசல்ட் வந்திருக்கும். ஸோ 2வது பேப்பர் கஷ்டம் இல்லை, இங்கிலீஷை பொறுத்தளவு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தீங்க, மார்க் எடுத்துருக்கலாம். எனக்கு வந்து கூர்ந்து ஃபஸ்ட் பேப்பரில் இந்த வீடியோவில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்துருக்கிறீங்க அப்படின்ற உங்கள் பொண்ணான கமெண்ட்ஸ் கொடுங்க, சரிங்களா? இதோடு நம்ம பயணம் வந்து முடிவடைவது கிடையாது. நம்முடைய பயணம் என்பது உங்களை வந்து ஒரு அரசு பணியில் அமர வைக்கும் வரை நிச்சயமாக செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய பயணம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியானா, இப்போ மெட்டீரியல் எல்லாருமே கொடுக்குறாங்கல்ல, நமக்கு இங்கிலீஷ்க்கு வந்து ரெடி பண்ண முடியுமா, பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க சார். இதுவே நம்ம பண்ணிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு உங்களுக்கு காமிச்சிருக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒர்க்கு போட்டு ரெடி பண்ணி உங்களுக்கு அது கிளாஸ் கொடுக்கறதுக்காக. ஆனால் மெட்டீரியல் வந்து எந்த அளவுக்கு பாசிபிள்னு தெரியலை. ஆனால் சார் சொல்கிறாங்க ட்ரை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இன்னும் இந்த அடிஷ்னலான, இப்போ நம்ம செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா SS ராஜன், அதை நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ப்ரோஸில் வந்து ஆலிவுட் டர்ட்டில்ஸ் வந்து இந்த மந்த் அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். ஸோ சின்ன சின்ன கேள்விகளை வந்து நம்ம புக்குக்குள்ளேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் கடினமான உழைப்பு வந்து இருக்கும், வேலை இருக்கும், சரிங்களா? ஸோ எத்தனை பேருக்கு வந்து பாசிபிளாக வந்து பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து உங்களுடைய ஊக்கத்தில் தான் வந்து நான் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கிறேன், சரிங்களா, உங்களுக்காக. அதனால் அடுத்து நம்ம SGTக்காக தயார் ஆகக்கூடிய நிலைமை இருக்கும். நிச்சயமாக பேப்பர் 1ல் நல்ல ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். வெற்றிகரமாக நம்ம அடுத்த நிலைக்கு நம்முடைய வாழ்வில் வந்து முன்னேறுவதற்கான அனைத்து வழிமுறையும் இந்த இணைய வழியில் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம், சரிங்களா? ஸோ மிகச்சிறப்பாக ஒரு நாள் பயம்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்கள், அந்த பயம்லாம் ஒன்றுமே இல்லை, வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஸோ இங்கிலீஷை பொறுத்தளவு மெட்டீரியல் கொடுக்கலாமா இல்லை வேண்டாமா அப்படின்னு உங்கள்கிட்டயே தான் சஜஷன்ஸ் வந்து கேட்குறேன். உங்கள் அஸ்பர் விஷ் வந்து அதை அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போகிறதுக்கான சிந்தனைகளை வந்து முன்னெடுக்க பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது சாதாரண வேலையாக வந்து இருக்காது, அது ஒன்று மட்டும் கஷ்டமானது தான், சரிங்களா? இத்தனை நாட்கள் இப்போ என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சிருக்கீங்க, சரிங்களா? அஸ் அ டீச்சராக வந்து உங்களுடைய டீச்சராக வந்து இப்போ உங்ககிட்ட ஏதாச்சும் நான் ஃபீட்பேக் கூட கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நம்மளுடைய கிளாஸை பற்றி உங்களுக்கான ஃபீட்பேக் மட்டும் சொல்லிடுங்க, சரிங்களா? குறைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, நிறைகளாக இருந்தாலும் பரவாயில்லை. நிறைகள் இருந்தால் வந்து இன்னும் நிறைவாக செய்வதற்கு முயற்சி செய்வோம். குறைகள் இருந்தால் அதை நாம் திருத்திக் கொள்வதற்கும் முயற்சி செய்வோம். அனைவருக்கும் நன்றி.